அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்திற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகளின் ரகசிய நகர்வு. முல்லைத்தீவு இளைஞனின் கொலை ஸ்ரீலங்கா இராணுவத்தின் பதில். அடுத்தடுத்து முக்கிய நாடுகளுக்கு பறக்கும் ஜனாதிபதி அனுர. இலங்கைக்கு எதிராக முக்கிய தீர்மானங்களை கையில் எடுத்துள்ள சர்வதேச நாடுகள். காலி மீன்பிடி துறைமுகத்தில் தீ விபத்து. புலமை பரிசில் பரீட்சைகள் ஆணையாளர் வெளியிட்ட தகவல். கென்யாவில் பஸ் விபத்து, 25 பேர் உயிரிழப்பு. பாராத விதமாக வெடித்து சிதறிய வெடிகுண்டு பொருட்கள், 6 இராணுவத்தினர் உயிரிழப்பு. இலங்கை கடற்படையினரால் 7 இந்திய மீனவர்கள் கைது, விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி வீதி மறியல். தொடர்பான விரிவான செய்திகள். அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள உரிமைகளை நீக்கும் சட்டமூலத்திற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகள் ஆரம்பகட்ட விவாதங்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான அடுத்த கட்ட ஆராய்வுக்காக சுமார் 50 வழக்கறிஞர்கள் கொண்ட குழுவை முன்னாள் ஜனாதிபதிகள் அணுகி வருவதாகவும் கூறப்படுகின்றது. இந்த விவாதங்கள் மற்றும் நடவடிக்கைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதிகள், அவர்களின் பிரதிநிதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஆகியோர் ஒன்று கூடியுள்ளனர். முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் முதற்கட்ட கலந்துரையாடல் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடலுக்கு ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்திரிபால சிறிசேன ஆகியோர் தலைமை தாங்கினர். இதன்போது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோரின் பிரதிநிதிகள் கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்திருந்தார். உரிமைகளை ரத்து செய்வது தொடர்பிலான சட்டமூலம் நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்டாலும் அரசாங்கம் நினைப்பது போல் அதனை செயற்படுத்த முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு முத்தையன்கட்டு குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளைஞரின் மரணத்தில் இலங்கை இராணுவத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை என இராணுவம் மறுத்துள்ளது. குறித்த இளைஞனை தாக்கி கொலை செய்து சடலத்தை குளத்தில் இட்டுச் சென்றுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இராணுவத்தின் இந்த பதில் வெளியாகியுள்ளது. முத்தியன்கட்டு இராணுவ முகாமுக்கு வரவழைக்கப்பட்டு இராணுவத்தினரால் தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இதன்படி நால்வர் முகாமுக்கு அழைக்கப்பட்ட போது 20க்கும் மேற்பட்ட இராணுவத்தினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. உயிர் தப்ப நால்வரும் பல்வேறு திசைகளில் ஓடியுள்ளனர். இதில் ஒருவரான 32 வயதுடைய கபில்ராஜ் காணாமல் போன நிலையில் கிராம மக்கள் நேற்று தேடுதல் மேற்கொண்ட போது அவரது உடல் முத்தியன்கட்டு குளத்தில் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் இது குறித்து தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தொடர்பு கொண்ட போது இராணுவ பேச்சாளர் சம்பவம் முகாமிற்கு வெளியே நடந்ததாகவும் அவர்களுக்கும் இதற்கும் தொடர்பில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நால்வரும் சட்டவிரோதமாக முகாமுக்குள் நுழைந்ததாகவும் அவர்களில் ஒருவரை கைது செய்து பின்னர் குடும்பத்திடம் ஒப்படைத்ததாகவும் விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை முத்தியன்கட்டு காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் நிலையில் 6 இராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டு 3 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க செப்டம்பரில் 2 வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதலில் ஜனாதிபதி நியூயார்க்கில் நடைபெறும் ஐநா பொது சபை கூட்டத்துக்காக அமெரிக்காவிற்கும் அதைத் தொடர்ந்து ஜப்பானுக்கும் அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத், ஜனாதிபதி செப்டம்பர் 23ஆம் தேதி அமெரிக்காவிற்கு புறப்பட்டு 24ஆம் தேதி ஐநா பொதுச்சபையில் உரையாற்றுவார். அதன்போது வெளியுறவு கொள்கை உட்பட அரசாங்கத்தின் கொள்கைகளை கோடிட்டு காட்டுவார். மேலும் அவர் பல உலக தலைவர்களை சந்திக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நியூயார்க்கில் இருந்து ஜனாதிபதி திசாநாயக்க செப்டம்பர் 27 அன்று ஜப்பானின் ஓசாகாவிற்கு எக்ஸ்போ 2025 கலந்து கொள்ளவும் இலங்கை தினத்தில் பங்கேற்கவும் பயணம் செய்வார். அங்கு நாட்டின் கலாச்சாரம், சுற்றுலா, வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை வெளிப்படுத்துவார். பின்னர் பிரதமர் ஷிகேரு இசிபாவின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கான அரசுமுறை பயணம் செப்டம்பர் 28ஆம் தேதி தொடங்கும் என்று தெரிவித்துள்ளார்.
இலங்கை குறித்த புதிய தீர்மானம் ஒன்றை ஐக்கிய ராச்சியமும் மற்றும் கனடாவும் இலங்கையிடம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வு செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் போது குறித்த தீர்மானம் முன்வைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த தீர்மானம் முன்னைய தீர்மானங்களுடன் ஒப்பிடும்போது கடுமையானதாக இருக்காது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னர் இலங்கை குறித்த தீர்மானங்களுக்கு இணை அனுசரணை வழங்கிய அமெரிக்கா ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து வெளியேறியுள்ள நிலையில் இலங்கை குறித்த புதிய மையக்குழுவின் அமைப்பில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இங்கிலாந்து, அமெரிக்கா மற்றும் கனடாவுடன் முன்னைய மையக்குழுவின் ஒரு பகுதியாக இருந்த மலாவி, மொண்டினீக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகியவை இந்த ஆண்டு தீர்மானத்தில் பங்கேற்காமல் போகலாம் என்றும் இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிக டர்க் செப்டம்பர் 8ஆம் தேதியன்று இலங்கை தொடர்பான தமது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார். இதற்கு முன்பு செம்மணி புதைகுழியை பார்வையிட்டுள்ளபடியால் இலங்கை குறித்த தனது அறிக்கையில் முக்கியமாக அந்த புதைகுழி இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றமை குறிப்பிடத்தக்கது. காலி மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல படகுகளில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்த கடற்படை மற்றும் தீயணைப்பு படையினர் கூட்டு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். இத்தீ விபத்தினால் துறைமுக வளாகத்தில் பயன்படுத்தப்படாத நிலையில் இருந்த சுமார் 4 படகுகள் எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து காலி துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நடந்து முடிந்த 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் வினாத்தாளுக்கு பதிலளித்த விதம் குறித்து பெற்றோர்கள் மாணவர்களிடம் கேள்வி கேட்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இண்டிகா குமாரி கூறியுள்ளார். மாணவர்கள் தங்கள் குழந்தை பருவத்தை கழிக்க வாய்ப்பளிக்குமாறும் புலமை பரிசில் பரீட்சை அடிப்படையாக கொண்டு குழந்தையின் குழந்தை பருவத்தை அளிக்க வேண்டாம் என்றும் பெற்றோர்களிடம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் புலமை பரிசில் பரீட்சை என்பது ஒரு பரீட்சை மட்டுமே. இதன் காரணமாக பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு அழுத்தம் கொடுப்பதை தவிர்க்குமாறு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்ட அவர், குறிப்பாக இந்த சிறு பிள்ளைகள் தங்கள் குழந்தை பருவத்தை மகிழ்ச்சியாக கழிக்க ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும். புலமை பரிசில் பரீட்சை அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் தடுப்பது நம் அனைவரின் பொறுப்பாகும். பிள்ளைகள் தங்கள் திறனுக்கேற்ப பரீட்சை எழுதுகிறார்கள். பிள்ளைகளின் திறன்கள் வேறுபட்டவை. எனவே பிள்ளைகளை ஒப்பிட்டு பார்த்து இன்று பரீட்சையில் மாணவர்கள் என்ன எழுதினார்கள் என்று கேட்டு அவர்கள் தவறான பதில் எழுதினால் அவர்களை திட்டவோ தண்டிக்கவோ வேண்டாம். அவர்கள் சரியான பதில் எழுதினாலும் சரி, தவறான பதில் எழுதினாலும் சரி, அந்த நேரத்தில் பிள்ளைகள் வினாத்தாளை எவ்வாறு எதிர்கொள்கிறார்கள் என்பதே முக்கியம். எனவே நம் பிள்ளைகள் எப்படி பதிலளித்தாலும் சரி, பிள்ளைகளின் குழந்தை பருவத்தை நாம் திரும்ப பெற முடியாது. எனவே இந்த குழந்தை பருவத்தை பதில்களை எழுதுவதை அடிப்படையாக கொள்ளாதீர்கள். புலமை பரிசில் பரீட்சை என்பது பிள்ளைக்கு ஒரு பரீட்சை மட்டுமே. இந்த மாணவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த பரீட்சைகளை எதிர்கொள்ளும் திறனை கொண்டுள்ளனர். அதனால் புலமை பரிசில் பரீட்சையை அடிப்படையாக கொண்டு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அழுத்தத்திற்கு உள்ளாக்கும் வகையில் செயல்பட வேண்டாம் என்று நான் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். கென்யாவில் பஸ் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 25 பேர் வரை உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. கென்யாவின் நியாகெரா நகரில் இருந்து நியாகாச்சிக்கு சென்று கொண்டிருந்த பஸ் கமேகா நெடுஞ்சாலையில் சென்றபோது வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரம் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்ததாலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 10 பெண்கள் உட்பட 25 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் படுகாயமடைந்த 20 பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தோருக்கு அந்நாட்டின் ஜனாதிபதி வில்லியம் ரூட்டோ இரங்கல் தெரிவித்துள்ளார். லெபனானில் ஆயுத கிடங்கில் இருந்த வெடிபொருட்கள் வெடித்து சிதறியதில் 6 இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெடிபொருட்களை அகற்றும் பணியில் இராணுவ வீரர்கள் மற்றும் நிபுணர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளை எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறியுள்ளது. இதன்போது பலர் காயமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று மீன்பிடிக்க சென்ற 7 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டதாக கூறி படகுடன் சிறைப்பிடித்து சென்ற இலங்கை கடற்படையை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தியும் மீனவர்களின் உறவினர்கள் மதுரை தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வீதி மறியல் போராட்டம் காரணமாக பூதியில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. ராமேஸ்வரத்திற்கு வரக்கூடிய பிரதான வீதியில் மீனவர்களின் உறவினர்கள் அமர்ந்து வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததால் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மீனவர்களின் உறவினர்களிடம் போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் அவர்கள் போராட்டத்தை கைவிட மறுத்து தொடர்ந்தும் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.